ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் பார்க்கும் நண்பர்களே, பார்க்காத நண்பர்களே, அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவது பார்ப்பாங்க. பிக் பாஸ் பத்தி நமக்கு தெரியாத மேட்டர்லாம் சிலது இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க பிக் பாஸ் பார்த்துருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பிக் பாஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு தான் இந்த வீடியோவே நம்ம பண்றோம். அதோட கல்ச்சுரல் இம்பாக்ட் பத்தி பேச போறோம். அதுக்கு தான் இந்த சீரீஸே பண்றோம். இந்த சீரீஸோட பேர் வந்து கிளியர் கட். ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல தெளிவோட போக வைக்கிறது தான் இந்த சீரீஸோட நோக்கமே. வெல்கம் டு எபிசோட் 5. இந்த எபிசோட்ல பிக் பாஸோட பின்னணி, the psychological impact பிக் பாஸ் has on people and the contestants. நம்மளால பார்க்காம இருக்கிறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? பிக் பாஸ் போயிட்டு வந்த சில contestants கூட ரொம்ப முக்கியமான இன்சைட்ஸ்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அம்சமா இருக்கும் வீடியோ. பிக் பாஸ் won't be the same after you finish watching this video, so please be seated. இந்தியாவில் பிக் பாஸ் லான்ச் ஆனது என்னமோ 2006 தான். ஆனால் இந்த ஐடியாவோட ஆரிஜின் கோஸ் வே பேக் டு 1949 ஃப்ரம் திஸ் நாவல் கால் 1984 ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். இது வந்து ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு, இமேஜினரி வேர்ல்டுல செட் ஆயிருக்கும். வேற மக்கள் சோகமா இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க, பயத்திலே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஏன்னா அன்ஃபேரா ட்ரீட் பண்றதுனால அந்த வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்லாம் இருக்கும். அந்த லீடரோட பேனர் அங்கங்க இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ அப்படின்ட்டு அந்த லீடரோட மூஞ்சி பெருசா போட்டு இருக்கும். இந்த ஐடியாவை அப்படியே எடுத்து 1999 நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஜான் டெமால்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து பிக் பிரதர் அப்படின்னு ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாரு. அந்த 1984 புக்கில் இருக்கிற அந்த இமேஜினரி வேர்ல்டை வந்து அப்படியே ஒரு க்ளோஸ்டு டோர்ஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள போடுறோம். பிக் பிரதர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார், அவர் சொல்றத வந்து நீங்க எல்லாரும் கேட்கணும். ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஹிட்லர் கவர்மெண்ட் மாதிரி பேசிக்கலி. இதனாலதான் கமலும் அடிக்கடி சொல்லுவாரு நம்ம பிக் பாஸ்லயே, வெளி உலகத்துல இருக்கிற பிரதிபலிப்பு தான் உள்ளேயும் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான், இது வேற வேற கிடையாது, உங்களை எதுவும் வித்தியாசமாலாம் பண்ணல அப்படிம்பாரு. காட்டுறது அவங்களோட முகம் மட்டும் இல்ல, நம்மளோட உண்மையான முகமும் கூட. 1991ல டச் சீரீஸ் நம்பர் 28, 1992ல வந்த அமெரிக்கன் சீரீஸ் ரியல் வேர்ல்டு. இதெல்லாம் வந்து இனிஷியலி ரியாலிட்டி டிவி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த ரியாலிட்டி டிவி கான்செப்ட் தான் 1999ல இந்த 1984 புக்கும் இந்த ரியாலிட்டி டிவி கான்செப்டும் வச்சு இந்த பிக் பிரதருங்கிற சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கமல் இன்னொன்னு சொல்லுவாரு, ஐ வில் பி வாட்சிங், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்பர்ல. அது அதே பிக் பாஸ், பிக் பிரதர் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அந்த 1984 புக்ல இருந்து அந்த போஸ்டர் சொன்னல, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன அந்த நரேட்டிவ் தான். ஓவர் 70 கண்ட்ரீஸ் வந்து ரைட்ஸ் வாங்குறாங்க, இன்க்ளூடிங் இந்தியால வந்து நிறைய லாங்குவேஜ்லயும் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தமிழ் பிக் பாஸ் வந்து ஜூன் 25, 2017ல பிரீமியர் ஆகுது. விஜய் டிவில வருது, ஹாட் ஸ்டார்ல வருது, ஓடிடில கமல் ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வருது. நம்மளுக்கு பிக் பாஸ்னா என்னன்னு தெரியலனா கூட பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலும் போஸ்டர் இருக்கும், எங்க பார்த்தாலும் பேனர் இருக்கும். கமல் ஏதோ பண்றாருங்கிற ஆர்வத்திலேயே நம்ம எல்லாரும் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்ல. இங்க இருந்து தான் ஒருத்தர் வீட்டுக்குள்ள குறுகுறுன்னு எட்டி பார்க்குற அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் தவறாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிக் பாஸ் ஷோவை. இதனால வந்து ஆடியன்ஸுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ 2004ல வர ஒரு ரிசர்ச் படி ரியாலிட்டி டிவி வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ஓரியன்டா இருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிக் பாஸ் உள்ள போனவங்களோட நானே பெட்டர்ப்பா, நான் இந்த இடத்துல இருந்தா அவங்களோட நான் பெட்டரா பண்ணியிருப்பேன், இவனடா இவன்லாம் ஒரு மனுஷனா, அந்த மாதிரி ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம அவங்களோட வசதிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டி வந்து பிக் பாஸ் வியூவர்ஸ் நிறைய பேருக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பிக் பாஸ்னா ரியாலிட்டி டிவி வியூவர்ஸ் கிட்ட இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்குள்ள என்ன வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னு தெரியுதுன்னா, நிறைய பேருக்குள்ள ஆல்ரெடி பில்ட் இன் வெஞ்சன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் விஷயத்துலன்னு இல்லை, இப்போ வந்து நம்மள யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு நடக்கணும்டா, ஏதாவது நடக்கணும், அவனுக்கு நடந்துட்டா நம்மளுக்கு குழுன்னு இருக்கிறதோ, இல்லைன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஹீரோ ஒருத்தன் பெரிய ஃபிளாப் ஆகி செம்ம அடி வாங்கினா நம்ம குழுன்னு இருக்கிறதோ, அந்த மாதிரி வெஞ்சன்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாவே நிறைய பேருக்குள்ள இருக்கு. இது வந்து பிக் பாஸ் ஷோல அடிக்கடி நடக்கும். அது வந்து நம்ம இமோஷனை ஃபியூவல் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி காரணத்தினாலயும் நிறைய பேர் பிக் பாஸ் பக்கம் கிராவிடேட் பண்றாங்க. இது வந்து ஒரு பேஸ் லைன் இமோஷனல் ரெசனன்ஸ்னு வச்சுப்போமே, நம்மளுக்குள்ள இந்த இமோஷன்லாம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியற ஒரு இமோஷன். இதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்டடியில வந்து வாயரிஸ்டிக் நேச்சர் மனுஷங்களுக்குள்ள இருக்கிறதுனால பிக் பாஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வாயரிஸ்டிக் நேச்சர்னா என்னன்னா, ஒரு தங்களோட பிரைவேட் லைஃபை வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா மூலியமாவோ ஒரு பிரைவேட் சர்வைலன்ஸ் கேமரா மூலியமா நம்ம அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹை மாதிரி கிடைக்கிறது. இது வந்து கீ மோட்டிவா ரிசர்ச்ல இருந்து இதை வந்து ப்ராப்பரா டிரைவ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசர்ச்ல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க, ஹியூமன்ஸ், அவங்க சொல்ற பதில வச்சுதான் ரிசர்ச்ல வந்து ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து ரிசர்ச்சாவே இருந்தா கூட நம்ம
நம்ம ஏன் இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறது நம்மளுக்கு பிடிக்குங்கிறத நம்ம போய் ஒத்துக்க போறோம். அதனால வந்து கன்க்ளூசிவா டிரைவ் பண்ண முடியலனா கூட இப்போ வர பிக் பாஸ்ல வந்து ஜக்கூசி எல்லாம் வச்சிருக்காங்க. பிரைவேட்டான ஒரு மேட்டர்லாம் உள்ள கொண்டு வரதை வச்சு பார்த்தால் வாயரஸ்டிக் நேச்சர் நிறைய பேருக்கு இருக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன இருக்குங்கிறது தெரியறது வந்து ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னே வச்சுக்கோமே. இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஆளோ சோஷியல் மீடியா பர்சனாலிட்டியோ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து ஃபோன்ல தான் பார்த்துருப்போம். அவங்க வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க கூட வந்து ஃபோன்லேயே ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ஃபோன் மூலியமா நம்மளே ஒரு பின்பத்தில் இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா, அந்த மாதிரி இருக்கிறது தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஃபுல்லா தெரியணும்னா அது ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க. ஆனால் பேசிக் கான்செப்ட் தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. அதுவும் 24/7 லைவ் எல்லாம் வர பிக் பாஸ் வருதுல்ல, அதெல்லாம் ஓடும்போது வந்து நம்ம வந்து அவங்களோட நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி, அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் டே ஃபுல்லா லைவ் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய பேரோட கோர் ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ரியலிசம்ல இருந்து ஒரு எஸ்கேப் மாதிரி தேவைப்படுது. அவங்க வாழ்க்கை பிடிக்காததுனால சரி நான் இதுக்குள்ள இண்டல்ஜ் ஆயிட்டு சரி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை பத்தி பெருசா கவலைப்படாம இருக்கலாம்ல, ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் மாதிரியும் இருக்காங்க. காரணத்தினால பிக் பாஸ் நிறைய பேர் பார்க்கறதும் உண்டு. ஜென்யூனாவே டிப்பிக்கலி ஒரு வீட்டில் என்ன இருக்கோ அது வந்து பிக் பாஸ் வீட்லயும் இருக்கும். டிராமா இருக்கும், சிரிப்பு இருக்கும், அழுகை இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால ஜாலியா ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம தமிழ் பிக் பாஸ்ல வந்து நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறது நமக்குலாம் ஈஸி. இப்போ நம்ம ஃபிலிம் கல்ச்சரே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஃபிலிம் மீடியா கன்சியூம் பண்றோம்ல, அதுல வந்து ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான், ஒரு கமெடியன் இருப்பான், ஒரு கேங் இருக்கும். அந்த மாதிரி ஆர்கிடைப் எல்லாமே பிக் பாஸோட வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ ஆரி சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஹீரோ, யார் வில்லன் அந்த சீசன்ல, பாலா வில்லன். அந்த கவின் சாண்டி சீசன்ல வந்து கவின் ஹீரோ, சாண்டி வந்து ஒரு கமெடியன், ஹீரோயின் லாஸ்லியா. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மீடியா கல்ச்சரும் பிக் பாஸ்ல டைரக்டா ரெப்ரசென்ட் ஆகுதுல்ல. அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட மீடியா ஃபார்மேட், நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மீடியா ஃபார்மேட்டா இருக்கிறதுனால, அதுவும் ரியாலிட்டி ஷோல அந்த வாயரிசம் சொன்னல, இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கறது, அதனால வந்து ரொம்பவே நம்மளுக்கு உடன்படுது. ரொம்பவே ஒரு கேஷுவல் வாட்சுக்கு சூப்பரா இருக்கு பிக் பாஸ் பார்க்கறதுக்கு. அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளால ஒரு சைட் ஸ்பீக் பண்ண முடியும், நம்மளால ஆர்கியூ பண்ண முடியும், நம்மளால அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுல ஓட்டிங் புல்லா இருக்கும், ஓட்டிங்ல விளையாட முடியும். இப்போ ஓட்டெல்லாம் போட சொல்லுவாங்க, யார் எலிமினேட் பண்றது, யார் வச்சுக்கிறது, நம்ம ஒரு மேல இருந்து ஒரு கண்ட்ரோல் பண்ற ஆள் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நிறைய இன்வால்மெண்ட், பப்ளிக் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம கையில ஒரு பவர் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, ஹியூமன்ஸ்குள்ள இன்பில்ட்டா இருக்கோ, அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து டைரக்டா நம்மளுக்கு பிரதிபலிக்க அலோவ் பண்ணும். அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே பிக் பாஸ் இருக்குது. ஒருத்தங்களை ஹேட் பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். நம்ம வீட்டுல இருந்தானே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள we can do whatever we want with Big Boss. We can just watch and emote whatever emotion or pour whatever emotion we have within ourselves. Next வந்து let's discuss the mental health impact Big Boss has on us, the audience, and also the impact it had on contestants கூடயுமே. பிக் பாஸ் வந்து ஒரு க்ளோஸ்டான என்வாயர்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, குட்டி வீடு தான், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த வேர்ல்டுள்ளே இம்மர்ஸ் ஆயிடுவாங்க. அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை கிட்ட போயிடும். ஏன்னா அதை தாண்டி எதுவுமே இல்லை, என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாதுல வீட்டுள்ள. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம், டிரைவ் போவோம், ஃபோன் பார்ப்போம், இல்லைனா படம் பார்ப்போம், இல்லைனா பாட்டு கேட்போம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இருந்தா அப்படியே அந்த வீட்டுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மட்டும்தான் இருந்தாலும் ஃபுல் ஆன் இன்டல்ஜ்ட் இன்டு தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸோ கோவமோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, அதோட தான் உட்காந்து ஆகணும். அதை நீ எக்ஸ்பிளிசிட்டா காட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி குறுகிய ஸ்பேஸுக்குள்ள போறது இருக்குல்ல, அது வந்து இனிஷியலி ஒரு வியப்பை கொடுக்கும். ஆனால் போக 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 மூடு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இரிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிப்ரெஷன் போக கூட சான்சஸ் நிறைய இருக்கு. இதனாலேயே தான் மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், மெல்டவுன்ஸாக இருக்கட்டும், பிரேக் டவுன்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக க்ளோஸ் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப நிறைய. இப்போ நம்ம உலகத்திலேயே டெக்கே வரத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற வரைக்கும் இமோஷன்ஸ் ட்ரிகர்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் டெக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நிலமை இருக்கும் எல்லாருக்கும். இப்போ பிக் பாஸோட செட்டே வந்து கூர்ந்து கவனித்தீர்கள்னு வச்சுக்கோங்களேன், கலராக இருக்கும், டைனமிக்காக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் ஆரஞ்சு, ரெட், கோல்டன், அந்த மாதிரி டைனமிக் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். லைட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சைக்கடெலிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பெரிய பெரிய மூஞ்சி எல்லாம் வச்சு செட்டில் எல்லாம் வச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் ஸ்டிமுலேட்டட் ஸ்டேட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. இப்போ காலையில் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து பாட்டோ ஒரு மரணமான ஒரு மாஸ் பாட்டோ தான் போட்டு ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பிக்கும்ல, அந்த டைம்லயே ஒரு ஹை ஆக்டேன் எனர்ஜியோட ஹை பேஸ்லைன் டோபமீனோடையோ ஹைலி ஸ்டிமுலேட்டட் ஒரு ஸ்டேட்லயே தான் நீங்க பிக் பாஸ்ல எல்லா நாளும் ஆரமே மிக்கிறீங்க. லோ ஸ்டிமுலேட்டட் ஸ்டேஜ்லேயே இல்லை. இந்த சீசன்ல சபரின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் செம கிளவர்ப்பா, செம பிரில்லியன்ட். எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆட்டு இருக்கும்போது சபரி மட்டும் என்ன பண்ணுவாரு, மெடிடேட் பண்ணுவாரு காலையில பாட்டு போடும் போது. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, செம டெக்னீஷியன். இப்போ வந்து நம்மளுக்கு 5 சென்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹியரிங் சென்ஸ், பார்க்குற சென்ஸ், அந்த மாதிரி சென்சஸ்லாம் இதெல்லாம் வந்து நிறைய தூண்டி விட்டு நிறைய எக்ஸ்போஸ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், சென்சரி ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நடக்கும். அதுவே ஒரு ஹைட்டண்டான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிரும். நம்ம பிரெயினால் அவ்வளோ கெப்பாசிட்டி தாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், சென்சரி இன்புட் எல்லாம். அந்த மாதிரி டைம்லேயே எல்லாருமே ஒரு நார்மல் எமோஷன் வெளியே காட்டுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே காட்டுற ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க ஸ்டார்ட் ஆஃப் த டேலேயே. இப்போ கன்ஃபைன்டு ஸ்பேஸு ப்ளஸ் சென்சரி ஓவர்லோடுனா ஃபினிஷ். இதெல்லாம் தாண்டி பேசினே இருப்பாங்க, சுற்றி எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட ஒரு அமைதியே கிடைக்காது வீட்டுக்குள்ள. அதுவும் விஜய் பார்வதி பேசிக்கிட்டு ஏதோ பொருளி பேசுற மாதிரி பேசின்னு இருக்கேன். அதுதானே பிக் பாஸ். இப்போ இந்த விஜய் பார்வதியா இருக்கட்டும், நம்ம தர்பூசணி ஸ்டாரா இருக்கட்டும், அந்த மாதிரி யாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இருக்க மாட்டேன், எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற கேங் பேசும், இங்கே ஒரு கேங் பேசும், லான்ல ஒரு கேங் பேசும், எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹியரிங் சென்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தாங்கவே முடியாது, காண்டாகும். அதுவும் இந்த மென்டல் டிசார்டர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி தூக்கி விட்டுரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டெப்ரிவேஷன்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் உட்காந்து பேசுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்கல்ல, தூங்கி இருக்க மாட்டாங்க ஒழுங்கா. இல்லைனா டாஸ்க் ஏதாவது கொடுத்து தூங்க விடாமல் பண்ணிடுவாங்க. இந்த தண்ணி பிடிக்கணும்னு ஒரு டாஸ்க் ஒருத்தங்களை நியமிச்சாங்க பார்த்தீங்களா, தூங்க முடியாது நிம்மதியாக. தூங்கலைன்னா அடுத்த நாள் கிரம்பியாக தான் இருப்போம் நம்ம. ஸ்லீப்பை தாண்டி பசி இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடாம இருக்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டாஸ்க் மூலியமா. பசி தூக்கம் இல்லாமலாம் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக இரிட்டேட்டபிலிட்டி அவ்வளோ மோசமாக இருக்கும். எல்லாரும் அவேராக தான் இருப்பாங்க பிக் பாஸ் உள்ள, கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். போக போக அதை மறப்பாங்களான்னு கேட்டால் மறக்கலாம் மாட்டாங்க, இருக்கும். இப்போ நம்மளை வந்து கேமரா பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்போ ஒரு பர்சனாலிட்டி கேமராக்காக நம்ம காட்டுவோம், ஒரிஜினல் பர்சனாலிட்டி வேறு இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கேமரா பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும், அப்பப்போ கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு போகும். ரியல் பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பர்சனாலிட்டியுமே ப்ராப்பராக மெயின்டைனே பண்ண முடியாத தருணத்தில் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸே வந்துடும். இந்த கேமரா பார்த்து இருக்கிற ஐடென்டிட்டி தான் நம்ம ஐடென்டிட்டியா, இல்லைனா சம்டைம்ஸ் கேமராவே மறந்துகிட்டு இருக்கோமே அதுதான் ஐடென்டிட்டியா, ரெண்டும் ஒரு கன்ஃபியூஷன்ல நடந்து என்னடா நடக்குது நம்மளுக்கே, நம்ம என்ன பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிக் பாஸ் உள்ள. இப்போ இதெல்லாம் கண்டஸ்டன்ஸுக்கு ஆகுது. நம்மளும் பிக் பாஸ் வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டிவி மூலயமா இம்மர்ஸ் ஆகிறோம்ல, அவங்க லெவலுக்கு ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம நிறைய பார்க்கும் போது நம்மளுக்கும் இந்த எக்ஸ்போஷர் எல்லாமே டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரீசென்ட்லி பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னா ஒரே சண்டையா மட்டும்தான் இருக்கும். அக்கார்டிங் டு சைக்காலஜிஸ்ட் குல்தீப் யாதவ், we look at it in terms of mental well-being, it's very manipulative. Secondly, it greatly disturbs interpersonal relationship. It tends to trigger negative emotions excessively. இப்போ பெருசாக கேரக்டர்ஸோட நம்ம அட்டாச் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர்ஸோட இமோஷன்ஸ் நம்மளுக்கும் வரும். இப்போ அவங்க வின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும், அவங்கள யாராவது துன்புறுத்திட்டா நமக்கு ஒரு மாதிரி காண்டாகும். இல்லைனா ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிக்கலன்னா, இப்போ ஜூலி சீசன்லாம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு ஜூலி ஜூலி விடுங்க, வனிதா ஏதாவது பண்ணா அப்படி ஆகும் நிறைய பேருக்கு, இன்க்ளூடிங் மீ. இப்போ ஓட்டிங் பண்ணுறோம்ல, இப்போ வந்து இந்த சீசன் வந்து ஃபேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் வேறு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஓட்டிங் பண்ணுறது, இந்த ஃபேன் என்கேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர். நம்மளுக்கு பவர் இருக்குது இவங்களை ஒன்று பண்ண வைக்கிறதுக்கு, இவங்களோட வாழ்க்கையில டிசிஷன் எடுக்கிறதுக்கோ அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பவர் நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம வேற எங்கேயுமே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றது இல்லை இந்த வாழ்க்கையில. அங்க அந்த பவர் நம்மளுக்கு கொடுக்கறதுனால அந்த இடத்துல நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுறோம். பவர் சீக்கிங்காக இருக்கட்டும், கண்ட்ரோல் சீக்கிங்காக இருக்கட்டும், இமோஷனல் பாண்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டிஸ் தான். இதெல்லாம் நம்மக்குள்ளேயே ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கும் போது அவங்க எக்ஸசிவாக அதை ட்ரிகர் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸ்லி பிக் பாஸ் பக்கம் ஈர்க்கப்படுறோம், அதுக்கிட்ட அதை போய் பார்க்க இஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இஷ்டப்படலன்னா கூட பார்த்துடுறோம். இப்போ ஆல்ரெடி பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்காங்களே, அவங்க சொன்னதை வச்சோ அவங்களுக்கு நடந்ததை வச்சோ அந்த இன்சைட்ஸே வச்சு கொஞ்சம் டீகட் பண்ணுவோமே இந்த மேட்டர்லாம். இப்போ அந்த பாராசோஷியல் கனெக்ட் இஸ் வெரி எவிடென்ட் இன் பிக் பாஸ். ஜூலியே வச்சுப்போமே, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்தாங்களே, she was hated so much to a point that people started deciding whether to forgive her, whether to let her roam freely, whether to have an opinion, anything. The public thought they had some sort of a say in her life. All the OVR fans out there, can we have a little bit of silence for Julie, please?
இது வந்து நம்ம ஒரு டிவியில தான் பார்த்த கேரக்டர்ஸ். ரியல் லைஃப்ல பார்க்கும்போது அந்த பாராசோஷியல் கனெக்டும் ஓவிய ஆர்மிகளுக்கும் டைரக்டா ஜூலி ஹேட்ரட் வந்து ரியல் லைஃப்லயே அப்படியே வந்துருச்சு. டைரக்டா இப்போ ஜூலி எல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு வாரம் வெளில ஜாலியா நடமாடி இருந்தா எவனாவது போய் அடிச்சிருப்பான். சும்மா பிக் பாஸ் ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு. அந்த மாதிரி லெவலுக்குலாம் பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எவிடென்ட்டாவே சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் ஃபார்ம் ஆச்சு. இப்போ யுகேந்திரன் ப்ரோ சொல்லியிருப்பாரு சில இன்சைட்ஸ் எல்லாம் வந்து யாரும் சொல்லாத இன்சைட். கொசு கடியை பத்தி ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்லியிருப்பாரு. கொசு பிரச்சனை, ஐயோ நான் அதெல்லாம் இவன் போட்டானுங்களான்னு தெரியல. நான் மட்டும்தான் அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் தூங்கியிருக்கேன். டாய்லெட்டில் கூட தூங்கியிருக்கேன் நான். அந்த வாஷ் பேசின் கிட்ட வந்து போட்டு தூங்கியிருக்கேன். ஏன்னா கொசு தாங்க முடியாது. அங்கே மட்டும் ஏசி ஜாஸ்தி வரும். அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு கர்டன் போட்டிருப்பாங்க, அங்கே 2 வாஷ் பேசின் இருக்கும். அந்த கீழே வந்து கம்ஃபர்டர்லாம் போட்டு தூங்கினேன். அங்கேயும் கொசு வரும். அப்படியே போட்டு வச்சு இப்படி படுத்து தூங்குவேன். செம்ம கொசு, ஐயோ தாங்க முடியாது. ஓடோமஸ்லாம் பத்தவே பத்தாது. எங்க பார்த்தாலும் ஒரு ரூமை தவிர கொசு கடிச்சுக்கிட்டே இருக்குமா. கொசு கடி எவ்வளோ பெரிய இரிட்டேஷன் தெரியுமா. அதுவும் வெக்கையா இருக்கும் போது கொசு கடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதுவும் ஜெயில எல்லாம் போய் உட்கார வைக்கும் போது, இல்லைன்னா ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கும் போது கொசு கடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா செம்ம காண்டாவும். ஒரு மாதிரி ஒரு கலைடோஸ்கோப் மாதிரி இருக்கு அந்த பெயிண்டிங் உள்ள. அப்படியே தலை சுத்தம், லைட்டு, பாட்டு வேற, ஃபுல் சவுண்டு பாட்டு வேற பாண்டிருக்கும். இன்னொரு டாஸ்கே கொடுத்துருப்பாங்க பிக் பாஸ்ல, ஆரியமாலா டாஸ்க் அது பேரு. ஒரு குட்டி இடத்துக்குள்ள போட்டுருவாங்க பாக்ஸ் உள்ள. எங்க பார்த்தாலும் சைக்கடெலிக்கா சுத்திக்கிட்டே இருக்கும். ஆரியமாலா ஆரியமாலா ஆரியமாலான்னு பாடிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 பேரை உள்ள போட்டுருவாங்க. 3 மணி நேரமா 4 மணி நேரமா உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் பைத்தியமே இருப்பாங்க கிட்டத்தட்ட. அதுதான் சென்சரி ஓவர்லோடுன்னு நான் சொல்றது. அவ்வளோ செட் ஆஃப் ஹியரிங் விஷுவல்ஸ் அதெல்லாம் இருக்கிறது தான். பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளியுமே ஒரு மினிமல் லெவல்ல இருந்தாலும் அந்த டாஸ்க்ல வந்து எலிவேட்டட் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் இந்த கத்துறது, ரொம்ப எக்ஸ்டென்டிக்காக பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். அது வந்து ட்ரிகர் பண்ணிடும்னே வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் 100 நாளில் ஒரு நாளாவது ட்ரிகர் பண்ணிடும். அதை வந்து நம்ம பார்க்கும் போது ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனால் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும் அவங்களால. எல்லாமே உள்ளுக்குள்ள கம்மியாயிடுச்சுட்டாங்க. புரோட்டீன் இல்லை, விட்டமின் இல்லை, அயன் இல்லை, எல்லாமே கொஞ்சம் இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. பாரி வந்து பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரிஷனும் டெஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு கொஞ்சம் நல்ல சாப்பாடு இல்லைனாலே அப்படி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சாப்பாடோ கம்மி சாப்பாடு, கம்மி புரோட்டீன் அந்த மாதிரிலாம் இல்லைனா, கம்மி விட்டமின்ஸ், கம்மி ஃபைபர் அதெல்லாம் இல்லைனா ஆயிரும். அது இருக்கும் போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா. பசியையும் தாண்டி பேட் நியூட்ரிஷன் will give you tiredness, depression, anxiety, irritation and mood swings. பிக் பாஸ்ல இருந்து வெளில வரும்போது நீங்க யாரை வேணா பாருங்க, பல்கா போனவன் நல்ல ஒரு பாதி சைஸ்ல தான் வருவான். அவ்வளோ சாப்பாடு குறைபாடு இருக்கும் உள்ளே. என் மனைவி, என் குழந்தை ஞாபகம் வரும் அந்த டைம்ல தனியா இருக்கும்போது. ஏன்னா நம்ம பேசி துணை இல்லாம அங்க எந்த விதமான ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இல்லாம ஒரு இடத்துல 100-106 நாள் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பேச நிறைய பேர் இருந்தாலும் ப்ராக்சிமிட்டி ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற. ஆல்ரெடி இதையும் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். கமிங் பேக் டு த டாபிக், ப்ராக்சிமிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக இமோஷனல் கனெக்ட்லாம் இருக்காது. நிறைய பேர் இருக்காங்க ஜாலியாக பேசுறதுக்கு, அதெல்லாம் இருக்கும். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் நம்ம லோன்லியாக ஃபீல் ஆக மாட்டோம். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பே உள்ள கிடையாது. நம்ம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறோம், பார்ட்னர் இருந்தால் பார்ட்னரை விட்டுட்டு போகிறோம். அவங்கெல்லாம் இல்லைனா ஒரு வித்ராவல் மாதிரியும் நடக்கும். அந்த லோன்லினஸை தாண்டி வேற நம்ம உள்ள பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குமா. ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்ட் இமோஷன்ஸ், ஹைட்டன்ட் இமோஷன்ஸை வந்து கஷ்டம் தான். பிக் பாஸே கஷ்டம் தான். யார் உள்ளே போகிறவங்க வந்து அவங்களோட ஆக்சுவல் பர்சனாலிட்டி அதுவான்னு கேட்டால் அது ஆக்சுவல் பர்சனாலிட்டியை தாண்டி அவங்க ஆக்சுவல் பர்சனாலிட்டியோட எலிவேட்டட் பர்ஃபார்மன்ஸை தான் பிக் பாஸில் காட்டுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற செட்டப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் வரும்போது பேரப் பண்ணுறதுலையோ சரி, கொடுக்கறதையோ சரி, மூட்டி விடுற மாதிரியே சில டாஸ்க் எல்லாம் இருக்கும். அதனால பிக் பாஸ் உள்ள இருக்கவங்க என்னடா எல்லாருமே பைத்தியக்காரனா இருக்காங்க, நம்மளே பெட்டரா பண்ணிப்போமே, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளாம் அந்த சிச்சுவேஷன்ல இது வரைக்கும் நம்ம போடப்பட்டது இல்லை. நம்ம எப்படி இருப்போங்கிறது வந்து நமக்கு தெரியாது உள்ள போனா. ஸோ ஒரு சில வாரங்கள் எப்படி இருக்கும்னா, இன்னும் ரொம்ப நெகட்டிவா இருக்கு, நமக்கு ஏதோ வெல்கமிங்கா இல்லாத மாதிரி இருக்கே நமக்கு இந்த வீக் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கரெக்டா அந்த வாரம் தான் நான் அதிகமாக நாமினேட் ஆயிருந்திருப்பேன். நம்மளோட கட் ஃபீலிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆர்ஜே ஆனந்தி வந்து சூப்பரா சில இன்சைட்ஸ் எல்லாம் அவங்க பயங்கரமா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைல்ல உள்ள, அந்த மொமெண்ட்டிலே தான் இருக்கணும் உள்ள. ஸோ இன்ட்யூஷன் நிறைய இருக்குமா. இப்போ நம்ம ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மள தான் நாமினேட் பண்ண போறாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிடும். விச் மேக்ஸ் so much sense because when there is no distractions, when there is no digital overload, intuition வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் என்பது வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரிசர்ச்சில். இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலேயே கேம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்கும். எனக்கு வருத்தமா இருக்குன்னா நான் அந்த வருத்தப்படுற ஃபீலிங்கோடு ஐ ஹேவ் டு பி தேர்.
அந்த ஃபீலிங்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்காது. எந்த எமோஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணாலும் அந்த எமோஷனை ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம அழுகிறோன்னா அழுது முடிச்சே ஆகிறங்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த அழுகையை அப்படியே மாற்றி கோவமாக காட்டுற மாதிரியோ அந்த இமோஷனோட அந்த ஃபுல் டைம் லைன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. இமோஷனை எப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இமோஷன் வந்து சப்கான்ஷியஸ் உள்ள தங்காமல் அந்த இமோஷன் வந்து வரும், அப்படியே குழி தோண்டி புதைக்காம சூப்பர்ப்பா ஓகே அப்படியே வெள்ளத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பிக் பாஸுக்குள்ள ஒரு டெக் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், ஏன்டா டெக் இல்லாத ஒரு வாழ்க்கையோட ப்ரோஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது வந்து தெரியப்படுத்துது பிக் பாஸும். நவ் டு கன்க்ளூட், ஐ டெல் யூ சம்திங் வெரி வெரி ரியல், வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஐ won't hide anything from you, but the truth of the fact is Big Boss is merely a reflection of human tendencies and what humans desire. ஹியூமன்ஸுக்கு என்ன வேணுமோ, ஹியூமன்ஸோட குவாலிட்டிஸ் என்னமோ அது எல்லாம் தூண்டுற மாதிரி தான் பிக் பாஸ் இருக்குமே தவிர நம்ம கிட்ட அது இல்லவே இல்லைன்னு கிடையாது. ஹியூமன்ஸ்குள்ள பிக் பாஸ் தான் செலுத்துதுங்கிறது கிடையாது, அது இருக்கு, சரிப்படுத்துற வரைக்கும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஹியூமன் வீக்னஸ் தான். பிக் பாஸ் வந்து இந்த வீக்னஸை கேபிட்டலைஸ் பண்ணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். ஜஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ் ஆர் எனி அதர் டிவி ஷோ, எனிதிங் தே கேபிட்டலைஸ் ஆன் ஹியூமன் வீக்னஸ் ஆர் ஹியூமன் டெண்டன்சிஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் தான். நம்மளுக்கு டிசையர்ஸ், கிரேவிங் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் டெண்டன்சிஸு, நம்மளோட பிஹேவியர்லாம் இப்படி இருக்குது. அதை வந்து பிக் பாஸ் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த ட்ரையாங்கிள் தான் வச்சுக்கோங்களேன், ஒன்று தான் இன்னொருத்தோட காரணம் அப்படின்னு கிடையாது. இப்போ பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் whenever there is a gap in the market ஒரு புது பிஸ்னஸ் அதுக்குள்ளே வரும். இப்போ பிக் பாஸே ஒழிக்கணும், பிக் பாஸே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட பிக் பாஸ் போச்சுன்னா கூட இதே கான்செப்ட், இதே ஒரு மார்க்கெட் அனாலிசிஸை வச்சு வேற ஒன்று உள்ளே வந்துடும். ஸோ இதை தடுக்கலாம் முடியாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல காசு நிறைய பார்க்கணும், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னா ஒரு நிறுவனம் அங்கே இருக்கும். சுகர் தப்புன்னு தெரியும்ல நம்ம எல்லாருக்கும், அந்த இடத்துல அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும், அவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கும், அவ்வளோ பேஸ்ட்ரீஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தப்புன்னு தெரியும்ல, KFC பிரான்ச்சாக இருக்கும், மெக்டானல்ட்ஸ் பிரான்ச்சாக இருக்கும், பிளிங்கிட் செப்டோ மாதிரி ஆப்பில் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் இட் மைட் நாட் பி குட்ங்கிறது வந்து அடுத்த வீடியோ அதுதான், அதில் கவர் பண்ணுறேன். அதுவும் இருக்குனாலும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறைய வந்துடும், நம்மள ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி தான் பிக் பாஸும். தட் இஸ் ஆல். அவ்வளோதான்டா மேட்டரு. வரட்டா, டாட்டாவா, பாய் பாயா, see you நெக்ஸ்ட் வீக், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து இந்த செப்டோ பிளிங்கிட்டுக்கு வரேன். நான் சூப்பராக நறுக்குன்னு வச்சிருக்கேன் அதுக்கு பற்றி.